கொரோனா பீரியடில் என்னை செத்து போனார்னு சொல்லி வாட்ஸ்அப் செய்தி மீடியா செய்திலாம் போட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க. அதாவது பொதுவாக ஈடுபட்டான், அவனுக்கு வந்து இழந்தப்ப நினைக்காங்க ஒழிய அவன் கேட்டால் சரியானு சொல்லி நினைக்க மாட்டாங்க. தவறானது அவன் நடவடிக்கை எடுக்கட்டும், அதை பற்றி அதுதான் எப்பவுமே கவலைப்படாது. பண்ண போனதில் காவல்துறையிலேருந்து வந்து எங்களை கைது பண்ணி எங்கள் மேலே வழக்கு போட்டு எங்களை வந்து ஸ்ரீவைகுண்டம் சப் ஜெயிலில் வந்து அடைச்சிட்டாங்க. அடுத்து கோயம்புத்தூர் AK தேட்டர் ரோட்டில் ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட் வந்து சிமெண்ட் போஸ்ட்டு கீழே போகிற அது கீழே விடுற லெவலில் இருந்தது. அதுக்கு வந்து பல முறை இபியில் கேட்டு பார்த்தோம், பதில் இல்லை. ஆனால் கோயில்பட்டி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா இது வந்து ஒரு ஈர்ப்படத்தை போட்டுதான். நேஷனல் ஹைவேஸில் இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் அதிகாரமே முக்கியத்துவம் கொடுத்து வளர்ந்தது தான் கோயில்பட்டி இந்த அளவுக்கு வந்திருக்கு. எனக்கும் கோயில்பட்டி தான். என்ன விஷயம் இது? அம்மா இந்த மாதிரி என்ன நாங்கள் என்ன செய்ய முடியும்? MLA வேண்டாங்காரு, சேர்மன் இப்போ சேர்மன் வேணுங்காங்க. அவங்க கூட ஈகோவில் பேப்பர் பெண்டிங் இருக்குது. கோயில்பட்டி செண்பகலிங்கம் கோயிலில் வந்து ஒரு கிணறு, இந்த திருக்கிணறு, அந்த கிணத்துல தண்ணீர் எடுத்து தான் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த கிணத்தை வந்து 2012 மூடினாங்க. மூடக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் அமைப்பும் நானும் சேர்ந்து போராட்டம் பண்ணோம். கோயிலில் வந்து அங்க பிரதர்சனம் பண்ணணும் சொல்லி கோயில் நிர்வாகத்திட்டையும் கேட்டு தாத்தாருக்கும் மனு கொடுத்துட்டு அங்க பிரதர்சனம் பண்ண போனோம். நானும் என்னுடைய அமைப்பை சேர்ந்த பிச்சையான்னு ஒருத்தரும் அங்க பண்ண போனோம். பண்ண போன இடத்துல காவல்துறையிலேருந்து வந்து எங்களை கைது பண்ணி எங்கள் மேலே வழக்கு போட்டு எங்களை வந்து ஸ்ரீவைகுண்டம் சப் ஜெயிலில் வந்து அடைச்சிட்டாங்க. அடைச்சி மறுபடியும் ஜாமீனில் வெளியே வந்து அந்த வழக்கு நடத்தினோம். அந்த வழக்கில் வந்து 2016 குற்றவாளி இல்லை சொல்லி எங்கள் பக்கம் தீர்ப்பாச்சு. இதுக்கு இடையில 2013 கோயில்பட்டி தாலு ஹவுஸில் வந்து சில போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கறது, புரோக்கர்கள், இந்த இதை வச்சு நாங்கள் தாத்தாட்ட போய் சொன்னோம். தாத்தா புரோக்கர் அப்படி தான் இருப்பாங்க, நீங்கள் யார் சொல்லதுக்குன்னாரு. புரோக்கர் எழுதி அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அதிலே எங்கள் மேலே வந்து காவல்துறையிலேருந்து வழக்கு போட்டாங்க. 2 வழக்கு போட்டாங்க. ஒன்று அதில் வேலை செய்யறவங்க தடுத்தாங்கன்ட்டு, இன்னொன்று புரோக்கரை அடிக்க போகணும்னு சொல்லி 2 வழக்கு போட்டாங்க. 2 வழக்குலையுமே குற்றவாளி இல்லைன்னு சொல்லி 2021 எங்கள் பக்கம் தீர்ப்பாச்சு. அடுத்து கோயம்புத்தூர் AK தேட்டர் ரோட்டில் ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட் வந்து சிமெண்ட் போஸ்ட்டு கீழே போகிற அது கீழே விடுற லெவலில் இருந்தது. அதுக்கு வந்து பல முறை இபியில் கேட்டு பார்த்தோம், பதில் இல்லை. அதில் அதுக்கு வந்து பூ போட்டு பூஜை பண்ணோம். அந்த பூஜை பண்ண பூ வந்து மக்கள் மேலே விழுந்து உயிருக்கு ஆபத்து உண்டாக்கிடுச்சு சொல்லி எங்கள் மேலே வழக்கு போட்டாங்க. அதுவும் 2013-14 போட்டாங்க. அந்த வழக்கு வந்து போன வாரம்தான் குற்றவாளி இல்லை, பூ போட்டு யாருக்கும் சேதம் உண்டாக்குமா கோட்டா விட்டு சத்தம் போட்டு அந்த வழக்கில் வந்து குற்றவாளின்னு எங்களை சொல்லி தீர்ப்பு சொன்னாங்க. அடுத்து இப்போ இருக்கிற உழவர் சந்தைன்னு சொல்லுவாங்க, அது வந்து இப்போ வந்து வேறு ரியல் மார்க்கெட்டாக இருக்குது. அது வந்து முன்னாடி வந்து ஊரணி, சொக்கன் ஊரணின்னு அதுக்கு பேர். அந்த ஊரணி மேடுபடுத்தி எல்லாம் ஆக்கிரமம் பண்ணி கவர்மெண்ட் ஆக்கிரமம் பண்ணியிருக்கு, நகராட்சி ஆக்கிரமம் பண்ணியிருக்கு, பப்ளிக்காக ஆக்கிரமம் பண்ணியிருக்கு. அதை மறுபடியும் ஊரணியை தோண்டணும், நிலத்தடி நீர் வேணும், ஓட தண்ணி வெளியே போக மாட்டாங்க, தெருவுக்கு வந்து சொல்லி போராட்டம் பண்ணோம். எந்த அதிகாரியும் கவனிக்கலை. 2013 தான் அது வேலை ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டு 6 வாரத்தில் எடுக்க சொல்லி ஹைகோர்ட் தீர்ப்பு சொன்னது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதிகாரிகள் அதை எடுக்கலை. அது எடுக்கிறதுக்காக இன்னும் போராடிக்கிட்டு இருக்கோம். அது இதே மாதிரி தான் RT ஆக்டில் வந்து தகவல் கேட்போம். RT ஆக்ட் 2005 வந்தது, 2006 இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. அந்த RT ஆக்டில் தகவல் கேட்க ஏற்பாடு பண்ணோம். அப்போ நாங்கள் ஆக்ட் வந்து புக்கை வாங்கி படித்து RT ஆக்ட் எதுனாலுமே நாங்களாக எழுதி
வக்கீல் யாரும் பார்க்கறதில்ல, நாங்கள் இது பண்ணோம். ஆக்ட் ஆக்டரும் நல்ல ஆக்டு, நல்லாவே செயல்பட்டது. ஆனால் 2021 பிறகு ஆக்ட் ஆக்டரோட ஆணையர் வந்து சரியாக செயல்பட்ட மாதிரி தெரியலை. இப்போது பல ஆயிரக்கணக்கான மனுக்கள் வந்து ஆர்டிஐயில் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டுகளும் ஆர்டி ஆக்ட் வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்கிட மாட்டேங்காங்க. இதை வந்து கவர்மெண்ட் வந்து ஆர்டி ஆக்டை நல்ல இதில் கொண்டு வரணும். இதே மாதிரி மக்கள் நீதிமன்றமும் நல்லா செயல்படுறதுக்கு அரசு செஞ்சால் மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி 5வது சார்பாக கூறிக்கொள்கிறோம். கோவில்பட்டி வந்து அது 52 தொகுதியாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து 25 பேரில் அது மொத்த தொகுதியில் இருந்திருக்கு. தென்காசியில் இருந்திருக்கு, திருச்செந்தூர் தொகுதியில் இருந்திருக்கு, அப்படி இருக்கு. 52 கோவில்பட்டி தொகுதியாச்சு, பொது தொகுதி. பொது தொகுதியில் முதல்ல வந்து ராமசாமி தாசன் சொல்லி ஒருத்தர், ஒரு பஸ் கம்பெனி முதலாளி, அவர் வந்து தலைவர் எம்எல்ஏ வந்தார். அவர் எம்எல்ஏ இருந்தார். சில இந்தியா சுதந்திரம் பண்ண முதல் பிரிவினால சில காரியங்கள் நடந்தது. அடுத்து 57 வந்து சுயேட்சா சுப்பாநாயக்கம் சொல்லி ஒருத்தர் எம்எல்ஏ ஆனார். அவர் வந்து எம்எல்ஏ ஆனார் வழிய எந்த ஒரு காரியமும் செய்த மாதிரி தெரியலை, எனக்கு தெரியல. அடுத்து 62 வந்து வேணுகோபாலகிருஷ்ண நாயுடுன்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ வந்தார். அவரும் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை செய்தார் வழிய பொதுவாக காரியம் செய்த மாதிரி தெரியல. 67 அழகர்சாமி சொல்லி கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ இருந்தார். அவர் தொடர்ந்து சிட்டிங் எம்எல்ஏ இருந்தார். அவர் கம்யூனிஸ்டாக இருக்காலே என்னமோ தெரியல, கோவில்பட்டிக்கு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி இல்லை. ஆனால் கோவில்பட்டி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா இது வந்து ஒரு ஈர்ப்படத்தை பொறுத்துடும். நேஷனல் ஐஏஎஸ் இருக்கனால இந்த இடத்துக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் அதிகாரமே முக்கியத்துவம் கொடுத்து வளர்ந்ததுதான் கோவில்பட்டி இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதே கோவில்பட்டிக்கு வந்து 71 நகராட்சி சேர்மன் வந்து பெரியசாமி தேவன் சொல்லி ஒருத்தர் வந்தார். கோவில்பட்டி ஊருக்கு அதுக்கு முன்னாடி வந்து பெண் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா தண்ணி கஷ்டம், அந்த நம்ம உள்ள போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு பெண் கொடுக்க மாட்டாங்க. கோவில்பட்டியில் அவங்க வெளியூர் போனாங்கன்னா அவங்க அங்கேயே குடியிருந்துருவாங்க, அந்த அளவுக்கு இருந்தது. இதில் தண்ணி இதெல்லாம் சொல்லி கொண்டு வரணும்னு சொல்லி தான் இவர் வந்தார். இதுக்கு இடையில இந்த முதல்ல சொன்னால ஒரு எம்எல்ஏ ராமசாமி தாசன்ட்டு அவர் சேர்மனாக இருந்தார். பஞ்சாயத்து டவுன் பஞ்சாயத்து தலைவர் தான். சிவகப்பேரியில் வந்து கோவில்பட்டி தண்ணி தடுத்துக்குன்னு ஒரு இடம் வாங்கி போட்டாங்க. இடம் போட்டாங்களே நடைமுறைக்கு வரல, இடம் அப்படி பெண்டிங் இருந்தது. அதுக்கு பிறகு பெரியசாமி எங்கிறவர் வந்த உடனே ஜெயிச்ச உடனே தனித்தலை கேட்டார். அப்போ கூட்டுறவு வாரவிழா நடந்தது. கூட்டுறவு வாரவிழாவில் அன்றைக்குள்ள கூட்டுறவு வந்துட்டு சீப்பு ஆதித்தனார் வந்து கோவில்பட்டிக்கு சிவகப்பேரி தண்ணி தேவையில்லை, நிலத்தடி நிறையா இருக்கு, அது இதே எடுத்துக்கலாம் அவர் சொன்னார். சொல்லி வந்து எந்த கட்சிக்குமே ஏற்படுவதில்லை. இங்கிருந்து பெரியசாமி சேர்மன், அழகசாமி எம்எல்ஏ, தம்பி பாலசன் துணைத்தலைவர், அவர் வந்து அப்போ காங்கிரஸில் இருந்தார். இவங்க எல்லாருமே சிஎம் பார்க்கணும், கலைஞரை பார்க்கணும்னு சொல்லி பார்க்க போனாங்க. அவங்க கூட போகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அங்கே போய் கேட்கும்போது இங்கே ஒருத்தன் தான் நம்ம கட்சிக்காரன், மற்றவங்க நம்ம கட்சியிலேயே எப்படி கொடுக்கன்னு சொல்லி அவர் சொல்லும் போது தம்பியார் பாசம் வந்து கோவில்பட்டி சிவகப்பேரி தண்ணி கிடைக்காருந்தா நான் கட்சியில் சேர்ந்துக்கிறேன் சொல்லி காங்கிரஸ்லேருந்து அவர் திமுகவுக்கு மாறினார். அவர் தண்ணி திட்டத்தை அறிவிச்சார். அன்றைய தண்ணி திட்டத்துடைய தொகை வந்து 1,08,45,000 தான். சிவகப்பேரி கோவில்பட்டி தண்ணி இடம் யாருமே வாங்கி போட்டவங்கள இது பண்ணாங்க. கோவில்பட்டி தண்ணி திட்டத்தை ஆரம்பித்தது பிறகுதான் குடிநீர் வடிகால் வாரியம் வாரியத்தையே கவர்மெண்ட் ஆரம்பிச்சது. அதுக்கு அந்த வாரியம்லாம் கிடையாது. ஆரம்பித்து முதல் திட்டம் கோவில்பட்டி தான், அதுக்கடுத்து தூத்துக்குடி. அந்த கோவில்பட்டி திட்டம் வந்து
6 வரைக்கும் நல்ல வரை செயல்பட்டு இருந்தது. அந்த திட்டத்துடைய லைஃப் வந்து ஆயுட்காலம் 30 வருஷம்னாங்க. 2006 முடிய அது சரியாக போச்சு. அதுக்கப்புறம் யாருமே அதுக்கு முயற்சி பண்ணல. அந்த நேரத்தில் உள்ள ஒரு சேர்மன் வந்து 2005-6 உள்ள சேர்மன் வந்து நகராட்சி சாதாரண கூட்டத்தில் ஒரு தீர்மானம் போட்டு கவர்மெண்ட்டுக்கு அனுப்புனாங்க. அதுக்கு பிறகு வந்து சேரும் தீர்மானம் போட்டாங்களே ஒழிய கவர்மெண்ட்டுக்கு அனுப்பலை. இவங்க அனுப்புறதை வச்சு 2013 அன்றைக்கு இருந்த கவர்மெண்ட், காங்கிரஸ் கவர்மெண்ட் தனிச்சத்தை வந்து ஏறக்குறைய 98 கோடி என்னமோ சொல்லி, எவ்வளவுன்னு சுமாராக தான் சொல்கிறேன், 90 கோடி இது பண்ணி 76 கோடிக்கு திட்டத்தை அறிவிச்சாங்க. அப்போ திட்டத்துக்கு செயல்பாட்டுக்கு ஒரு ஜாய் அண்ட் ஜாய் கம்பெனின்னு சொல்லி ஹைதராபாத் கம்பெனி டெண்டர் எடுத்து நடத்துகிறாங்க. அவங்க வந்து அந்த 2013 தமிழ்நாடு ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கும் மற்றவங்களுக்கும் கம்சம் கொடுக்கலன்னு அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாங்க. திட்டத்தை பாதிலே போட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. நாங்களும் பல முறை நகராட்சியில் கேட்டு பார்த்தோம், பதில் இல்லை. இப்போ நகராட்சியில் ஒரு என்ஜினியர் வந்து முத்துன்னு அவர் பேர், அவர் வந்து என்னை கூப்பிட்டு, ஐயா இந்த பேப்பர் இப்போ வந்து இந்த ஆஃபீஸில் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணால் கிடைக்கும், கேளுங்கன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் சொன்னபடி நான் யாரை சேர்ந்த முருகன் ஒருத்தர், செண்பராஜன் ஒருத்தர், 3 பேரும் சென்னைக்கு போனோம். சென்னைக்கு போய் நகராட்சி முதன்மை செயலாளர் வந்து அன்னைக்கு வந்து அது மகேந்தர் ரெட்டின்னு சொல்லி ஐஏஎஸ் வச்சிருந்தார். அவரை பார்க்கன்ட்டு போனோம். அப்போ சொன்னாங்க 3 மணிக்கு மேலே அவரை பார்க்க முடியும், இப்போ பார்க்க முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு வெயிட் பண்ணோம். அவங்களோட ஒரு அண்டர் சேர்த்து ஒரு லேடி, அந்த அம்மா பார்த்து, ஐயா உங்களுக்கு எந்த ஊருனது, கோயில்பட்டி இருந்தோம். அந்த அம்மா பின்னாடி செங்கோல்னு உங்களுக்கு படம் இருந்தது. அதை பார்த்து இது நம்ம ஒரு ஆள் தான் தெரியல பேசுகிறோம், கோயில்பட்டி இருந்தோம். உடனே அந்த அம்மா வந்து எனக்கும் கோயில்பட்டி தான், என்ன விஷயம் இருந்தது, அம்மா இந்த மாதிரி இருந்தேன், நாங்கள் என்ன செய்ய முடியும், எம்எல்ஏ வேண்டாங்காரு, சேர்மன் இப்போ சேர்மன் வேணுங்காங்க, அவங்க கூட ஈவோவில் பேப்பர் பெண்டிங் இருக்குது, நாங்கள் என்ன செய்ய முடியும், இதான் நீங்கள் ஆணையாளர்கிட்ட கேட்டுருங்க, கமிஷன்கிட்ட கேட்டுருங்க. சரி இன்னும் 3 மணிக்கு உள்ளே கூப்பிட்டாரு. கூப்பிட்டு அங்கே உட்காந்து பேசுகிறாரு. அவரும் சொன்னார், நான் சொன்னேன், ஐயா ஒரு 2 பேருக்குமே எங்கள் ஊர் கிடையாது, ஒருத்தருக்கு கடம்பூர் பக்கம், இன்னொருத்தருக்கு வெள்ளாளமாவட்ட பக்கம், எங்கள் ஊர் கிடையாது. அதனால் பாதிப்பு எங்கள் ஊர் மக்கள், நீங்கள் அதை மட்டும் பாருங்கள், அவங்கள பார்க்கணும். பையில கொண்டு வந்து சொல்லி ஓரம் பார்த்துட்டு, நீங்கள் சொல்கிறது சரிதான், உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். தேதி வந்து டிசம்பர் 27, பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி பாஸ் பண்ணுவாங்க, பண்ணி வேலை நடக்கும், நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டாரு. சரின்ட்டு வந்துட்டேன். அன்னைக்குள் நகராட்சி டிபிஓ சீரப்பேரில் உள்ள மாட்டுத்தாவணியில் உள்ள இடத்த கொஞ்சம் இடத்த நகராட்சிக்காக வாங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி, அது வந்து பாளையங்கோட்டை தாலுகாவை சேர்ந்தது. பாளையங்கோட்டை தாசில்தாரை பார்த்து அங்கே ஏற்பாடு பண்ணி, திருநெல்வேலி கலெக்டர்லேருந்து மாதத்துக்கு ஏற்பாடு பண்ணி அந்த இடத்த வாங்கி கொடுத்தாங்க. இது கிடையில வாங்கி கொடுத்தாங்க. பிப்ரவரி 6ஆம் தேதி எந்த எம்எல்ஏ தண்ணி திட்டத்தை நிப்பாட்டணும் சொன்னாரோ அவர் தான் வாட்ச் பண்ணதுக்கு போய் நின்னார். நாராஜ் கூட எங்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் எவ்வளோ இருந்தாங்க, நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம், செயல்படுத்திருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகும் பல முட்டுக்கட்டைகள் செயல்படாமலே இருந்தது. போக கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி அது கடையில் வேலை பாதி முடியல. எடப்பாடி முதலமைச்சர் எடப்பாடி வச்சு திறப்பலான்னாங்க. இல்லை வேலையே முடியல, எப்படி திறப்பலாம் கேட்டோன்னே அது பாட்டு வேலையை துரிதப்படுத்த சொல்லி பேச்ச மாற்றிட்டாங்க. ஏதோ வேலை நடந்தது. அது பிறகுதான் தண்ணி பகிர்மான நேரத்துக்குள்ள அது ஏற்கனவே முதல் டெண்டரில் பணம் ஒதுக்கி இருந்தது. ஆனால் தனியாக வேறு பணம் ஒதுக்கி பகிர்மான பயிச்சாங்க. அதுவும் ஃபெயிலியராக தான் ஆச்சு. இந்த பகிர்மான தண்ணி இன்னும் வரல. முதல்ல 71 குழாய் போட்டாங்க இல்லையா, முதல் பைப்லைன், அந்த குழாய் தண்ணி தான்
இப்பவும் வந்துகிட்டு இருக்கு. புது மோட்டர் போட்டாங்க. பயிர்மான குழாய் வந்து இன்னும் போடலை, போட்டாங்க, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால ஏதோ தண்ணி இப்போ வந்துட்டு இருக்கு. முதல் பைப் வந்த உடனே கோயில்பட்டி ஊர் வந்து ஒரு செழிப்பாக இருந்தது. அப்போ வந்து கோயில்பட்டிக்கு காலையிலையும் சாயங்காலம் தண்ணி கிடைச்சது, 2 நேரமும் கிடைச்சது. அதனால ஒரு செழிப்பாச்சு. கோயில்பட்டி பெண் தவறாமல் கொடுத்தாங்க. கோயில்பட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் வந்தவங்க கூட மேலும் 100 வீடு போக விருப்பப்படல இருந்தாங்க. ஏன்னா மற்ற லாப சட்டு போகாமல் இதாக இருந்தது, அதாவது பொருள் போகாமல் விலைவாசி கம்மியாக இருந்தது. அதனால கோவிலில் தங்கிறது தான் விருப்பப்பட்டாங்க. அந்த இதில் தான் கோவில் நல்ல விரிவடைஞ்சுது. இப்போ 2வது பேப்பர் வந்த பிறகு ஓரளவுக்கு கோவில் விரிவடைஞ்சிடுறது. இந்த நேரத்தில் தான் கோவிலை வந்து மாவட்டமாக்கணும் சொல்லி ஒரு கோரிக்கை எங்கள் அமைப்புலேருந்து வச்சோம், பல அமைப்புலேருந்து வச்சாங்க. காரணம் என்னன்னா, கோயில்பட்டியை விட தென்காசி வந்து வருமானத்தில் கம்மியான நகராட்சி. தென்காசி நகராட்சி கோயில்பட்டியை விட ஒரு 100 வீடு கம்மியாக உள்ள நகராட்சி தென்காசி. அதை மாவட்டமாக்கணும், எங்களுக்கு மாவட்டமாக்கணும். மேலும் நாங்கள் வந்து 60 கிலோமீட்டர் தூத்துக்குடி போயிட்டுருக்கு, அதை மாவட்டமாக்கணும்னு சொல்லி வரோம். கோரிக்கை வந்து வைக்கப்பட்டது. இப்போ இருக்க எம்எல்ஏ வந்து அன்னைக்கு அமைச்சராக இருந்தார். அவர் நினைச்சிருந்தா அன்னைக்கே கொண்டு வந்திருக்கலாம், அதை செய்யலை. ஆனால் இப்போ அவரும் மாவட்டமாக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காரு. எப்படினாலும் சரி கொஞ்சம் மாவட்டமானாலும் சரி. ஆனால் இங்கே உள்ள ஒரு சிலருக்கு விலைவாசி கூட்டிடும், வரி கூட்டிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. வரி கூட்ட மாதிரி நினைக்க முடியாது. மற்றதும் தொழில் வளம் நிறையா வரும். இப்போ தென்காசி வந்த பிறகு தென்காசி எந்த தொழில் வளமே இல்லை, விவசாயத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ தென்காசி நிறைய தொழில் வளம் வந்துருச்சு. அதே மாதிரி கோயில்பட்டிக்கும் நிறைய தொழில் வரும், மருத்துவக் கல்லூரி வரும். நிறையா கோயில்பட்டி பணிபெற்று இருக்கு. சுத்தம் 8 கிலோமீட்டருக்கு எல்லாம் கோயில்பட்டி ஊரை நம்பி தான் இதாகிட்டு இருக்காங்க. அதுபோல மாநகராட்சி ஆகி மாவட்டமாகனா கோயில்பட்டி ஊர் வந்து தென் மாவட்டங்கள்லேயே முதல்நிலை மாநகரமாக மாறும்போது முதல்ல மாவட்டம் மாறுறதுல எங்களுக்கு ஐயப்பாடு இல்லை. அதனால கோயில்பட்டியை மாவட்டமாகிறதுக்கு மாண்புமிகு முதல்வரை 5வது சார்பாகவும் கோயில்பட்டி மக்கள் சார்பாகவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கொரோனா பீரியடில் என்னை செத்து போனார்னு சொல்லி வாட்ஸ்அப் செய்தி, வீடியோ செய்திலாம் போட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க. நிறைய பேர் என் ரூமுக்கு மாலையோடு வந்துட்டாங்க. கொரோனா பீரியடில் தெரிஞ்சிருப்பாங்க. அது என்ன காரணம்னா, நான் இந்த தகவல் கேட்க இதனால் சில அரசியல் கட்சிகளும் அரசியல் கட்சி சேர்ந்தவங்களும் சில அதிகாரிகளும் சேர்ந்தே தான் அசிங்கப்படுறதாக செஞ்சாங்க. அவன் செய்தனால என்னமோ தெரியல, எனக்கு ஆயுள் நீடிச்சிட்டு இருக்கிறேன். அதாவது பொதுவாக ஈடுபட்டான், அவனுக்கு வந்து இழந்தப்ப நினைக்காங்க ஒழிய அவன் கேட்டால் சரியானு சொல்லி நினைக்க மாட்டாங்க. தவறானது அவன் நடவடிக்கை எடுக்கட்டும், அதை பற்றி அதுதான் எப்பவுமே கவலைப்படாது. நியாயமான காரியத்துக்கு உயிருக்கே ஆபத்து தான் சரி, நாங்கள் விடமாட்டோம் சொல்லி, அதை விடமாட்டோம் சொல்லி பப்ளிக்கும் அதிகாரிகளுக்கும் தெரிவிச்சு கொள்கிறோம்.